பச்சை பயிரில் அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்குதுங்க. விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி இருக்கிறதால இம்யூனிட்டி பவரை நிறைய பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிர் குழம்புங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரைக்க பச்சை பயிரை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு கடாய் வைங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விடுங்க. நிறம் மாறட்டும் வெங்காயம். 2 தக்காளி, 1 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். நல்லா வெயிட் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு தக்காளியிலே சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை இப்போ நல்லா இதில் போட்டுட்டு குக்கருக்கு மாற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துறேன். உங்களுக்கு அதிகமாக தேங்காய் பிடிக்கினா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த பச்சை பயிரிலே கலந்துடலாங்க. கலவையிலே கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 8 விசில் போனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை முழுசாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறணும். வெங்காயம் நிறம் மாறினதையும் நம்ம வேக வச்ச பச்சை பயிரில் கலவையில் இந்த தாளிப்பை நம்ம கொட்டிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளிப்பில் கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சை பயிர் கடையல் தயார். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.